பானுக்கர் சார் ரொம்ப நல்லவர்ல. நான் கூட அவரை பார்த்துருக்கேன். அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும். யார் இப்படி செஞ்சுருப்பாங்க? ஒருவேளை யாராவது பிராங்க் பண்ணியிருப்பாங்களா? இல்லை சார், கால் ரொம்ப சீரியஸாக இருந்தது. பங்கஜ், நான் இத்தனை வருஷம் சிஐடியில் வேலை பார்த்துருக்குறேன். ஆனால் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சதே இல்லை. ஐ கான்ட் பிலீவ் திஸ். நம்ம சாருக்கு எப்படி இப்படிலாம் நடந்தது? எங்களுக்கு கால் பண்ணது யாரு? நாங்கள் தான் சிஐடி. நான் தான் பண்ணேன். ஆள் எங்க? உள்ள. சரி, அந்த பொண்ணு அவளும் உள்ள இருக்காளா? ஆமாம் சார், அவள் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லாம் இங்கேயே நிற்கிறோம். சரி, ஓகே, இங்கேயே நில்லுங்க. தேவைப்பட்டா நான் கூப்பிட்றேன். பங்கஜ். சார், மை காட். பூர்வி, போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசு. எஸ் சார். அதோட அபிஜித், இந்த ஆளோட எல்லா ஸ்டாப் டைம் போய் பேசு. விசாரி, இங்க என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க. சார். இங்க பாருங்க மிஸ் பிந்து, முதல்ல அலறதை நிறுத்துங்க. இல்லை சார், காயமும் இல்லை, அடிப்பட்ட மாதிரி எந்த மார்க்கும் இல்லை. யாரும் இவரை அட்டாக் பண்ணல. ஷாக்கால் இந்த டெத் நடந்திருக்கு. ஒருவேளை பிரெயின் ஹேமரேஜ். இன்னைக்கு இவரை செத்து தான் போயிருக்கணும். என்ன சொன்னீங்க? இன்னைக்கு அவர் செத்து தான் போயிருக்கணுமா? என்ன சொல்ல வர்ற நீ? சரி, ஏனா அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. இவரோட சாவு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. நான் ஒண்ணு இவரை கொல்லல. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பிந்து, இவர் இறந்து போயிருக்காரு. இது ஒன்றும் கிரிக்கெட் மேட்சில் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. தயா, பிந்து ஒரு விஷயம் சொல்லு. பானுகர் இறந்தப்போ இந்த ரூமுக்குள்ள நீ மட்டும் தான் தனியா இருந்திருக்க, இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா சார். சரி, சொல்லு, உண்மையை சொல்லு. என்ன நடந்தது? என்ன விஷயம்? நீங்கள் எல்லாருமே பானுக்கர் சாருக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு வந்துடுவீங்க. இன்னைக்கு காலையில் என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? சார், பானுகர் சார் பெரிய ஃபேமஸான அஸ்ட்ராலஜர். ஐ மீன் இருந்தாரு. விடிஞ்சதுமே அவருக்கு நான் ஸ்டாப்பாக கால் வர ஆரம்பிச்சிடும். ஓ காட், ஃபைனலி 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ். பானுகர் சார் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நீங்க எப்ப பிசினஸ் விஷயமா அப்ராட் போனாலும் வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி பூனையோட மூஞ்சியை தானே பார்க்க சொன்னாரு, உங்க பொண்டாட்டி மூஞ்சி இல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்க பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்துட்டு போனீங்க. இப்போ என்னாச்சு? உங்க ப்ராஜெக்ட் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. கெஸ் வாட்? வாட்? சார் ஆரோ கபூர் மூவி பற்றி ப்ரெடிக்ட் பண்ணார்ல, அது நிஜமாயிருச்சு. ரியலி? மூவி ஒரே வாரத்தில் 100 crores கலெக்ஷன். ஆமாம், அந்த ஆரவ் கபூர் கிறுக்காகியிருப்பான். அட ஆமாம், இங்கே பாரு, ஒய்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேரையுமே கிளைண்ட் லிஸ்ட்டில் சேர்க்க பார்க்குறான். ஆமாம். எஸ் மேம், நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன். உங்க பெட் குதிரை ஓடி போச்சுல, நீங்க சார் வந்து பாருங்க, உங்க பெட் குதிரை திரும்பி உங்களுக்கு கிடைச்சிரும். டியூஸ்டே 9 AM மேம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, சார் உங்களுக்கு முன்னாடியே வந்துருவாரு. மிஸ்டர் பானுகர் ஆல்வேஸ் ஆன் டைம், ஷார்ப் 9 AM. குட் மார்னிங் பானுகர் சார். இப்போதான் நான் வெப்சைட்டை பார்த்தேன். இப்போ உங்களுக்கு அஃபிஷியலி 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 50 லட்சம் சார். 50 லட்சமா? இது ரொம்பவே பேட் நியூஸ்மா. சார். ஆமாம்மா, இன்னைக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் நம்பர் 15 உன்னை ஏமாற்ற போகிறான். மற்ற 14 பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே. ஷாக்காகாத, போய் உட்காரு போ. லிலி. எஸ் சார். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் யாரு? மிஸ்ஸஸ் பிந்து. மிஸ்ஸஸ் பிந்து. எக்ஸாக்ட் 9 மணிக்கு அவங்கள உள்ள அனுப்பு. சியோ சார்.
அப்படின்னா எல்லாம் நார்மலாக இருந்தது. எஸ் சார். பானுகர் சார் ஆஃபீஸ் வந்தப்ப அவர் ரொம்ப நார்மலாக தான் இருந்தாரு. அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். பொய் சொல்றீங்க. எங்க கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. பானுகர் உடம்பு நல்லா இருக்குன்னா இவ்வளோ மெடிசின் யாருக்கு? இந்த மூச்சு விடுறதுக்கான நெபுலைசர் யாருக்கு? அட, பானுகர் சாருக்கு கொஞ்சம் பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு. அதனால டாக்டர் அவங்கள நெபுலைசர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியா? இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் யாரோடது? மிஸ்ஸஸ் பிந்து கரெக்டாக 9 மணிக்கு வந்தாங்க. எப்பவும் போல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாரை விடாமல் துரத்துனாங்க. அதோட சார், மிஸ்ஸஸ் பிந்து உள்ளே போன உடனேயே கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சரியா 9:14க்கு சாரோட கேபின்லேருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. இந்த மிஸ்ஸஸ் பிந்து தான் எங்கள் சாரை கொலை பண்ணிட்டாங்க சார். இல்லை சார், நான் இந்த பானுகர் சாரை கொலை பண்ணவே இல்லை. இவர் செத்துருக்க தான் சார் வேணும். அவர் சாகர நேரம் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. ஓ, அப்போ பானுகர் அஸ்ட்ராலஜரில் நீங்கள் தானா? நீங்கள் தான் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா? சார், நான் எந்த ப்ரெடிக்ஷனும் பண்ணல சார். சார், இதெல்லாம் தான் எழுதியிருக்கு. தன்னோட சாவை பத்தி தெரியாதவன் உன்னோட ஃபியூச்சரை பத்தி என்ன சொல்லுவான்? என்ன இது? சார், இன்னைக்கு காலையில பானுகர் சார் எனக்கு திரும்பவும் அதே தான் நடந்தது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 5வது தடவை என் புருஷன் என்னை விட்டு போயிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, என்னோட தப்பு என்ன? அப்படி என்ன பிரச்சனை? பிரச்சனை உன்கிட்ட இல்லை, உன் ஜாதகத்தில் தான் இருக்கு. எனக்கு ஏற்கனவே தெரியும் உன் புருஷன் உன்னைய 5வதுலையா விட்டுட்டு ஓடி போயிடுவான்னு. அதனால தான் இந்த தடவை ஒரு சூப்பர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். இனி எப்போவுமே உன் புருஷன் உன்னை விட்டு போக மாட்டான். நீ துரத்துனாலும் அவன் உன்னை விட்டு போக மாட்டான். சரி, நீ அந்த ரூமுக்கு போ. அதே அலமாரியில் மேலேருந்து 3வது ரேக்கில் 7வது ஃபைலில் ஜாதகத்தோட தோஷத்துக்கான சொல்யூஷன் எழுதி வச்சிருக்கேன். ஆனா பானுகர் சார், முதல்ல போ, சொல்யூஷன் படி, அப்புறம் கேள்வி கேளு. தன்னோட சாவை பத்தி தெரியாதவன் உன்னோட ஃபியூச்சரை பத்தி என்ன சொல்லுவான்? பானுகர் சார், என்ன விளையாட்டு இது? என்னோட ஃபியூச்சரை பத்தி இல்ல, இது உங்களோட ஃபியூச்சர். சார், நான் சொல்றது நம்புங்க. அந்த ரூம்ல நான் என்னோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க போனேன். எனக்கு எப்படி தெரியும் அங்க பானுகர் சார் எப்ப சாவார்னு எழுதி வச்சிருப்பாங்கன்னு? அதாவது உங்கள் பாஸ் பானுகர் மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர், இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் இருக்கார். அவர் ஜனங்களோட ஃப்யூச்சரை பற்றி பழைய பேப்பரில் எழுதி பழைய அலமாரியில் வைப்பாரா? ஆமாம் சார், பானுகர் சாரோட ப்ரொடெக்ஷன் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். கபோர்டில் எந்த கிளைண்ட்டோட பேப்பர் எங்கே இருக்குன்னு அவரே சொல்லுவார். சார், கிளைண்ட்டோட பர்த்டே மற்ற டீட்டெயில்ஸ் வச்சு சார் ஒரு கேல்குலேஷன் பண்ணுவார். அதை வச்சு தான் தெரிய வரும். அப்படியா? பிந்து, வெளியே போய் எங்களுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் பிந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பசிலாக இருக்குது. நிச்சயமா தயா, நமக்கு இந்த விடுதலைக்கான பதில் பானுகரோட இந்த பழைய அலமாரியில தான் கிடைக்கும். அலமாரியில் இருக்க எல்லா ஃபைல்ஸ்லேயும் ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன்ஸ் தான் சார் இருக்குது. ஆஸ்ட்ராலஜிஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸை சொல்ல ஃபேன்சியான பொருட்களை பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிறிஸ்டல் பால்ஸ், பெரிய மிரர், இந்த மாதிரி எல்லாம். ஆனால் பானுகர் பழைய அலமாரியெல்லாம் யூஸ் பண்ணுறாரு, பழைய பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஒன்றும் விளங்கலை. எப்படி விளங்கிக்கிறது? ஒரு வேலை பண்ணலாம். இந்த எல்லா ப்ரிடிக்ஷன்ஸையும் நம்ம கொண்டு போகலாம். பானுகரோட பணத்தை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடலாம். அவன் டெத்து எப்படி நடந்துச்சுன்னு நமக்கும் தெரிய வரும் இல்லையா? இப்போ நான் போகலாம் இல்லையா? இங்கே பாருங்க, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
ஓகே, ஆனால் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. இப்போ கிளம்பலாம். தேங்க்யூ சார். நீங்களும் தான். பானுக்கரை அவர் கிளைண்ட் யாரோ தான் கொண்டு இருக்காங்க. அதனால் அவரோட கிளைண்ட் ஹிஸ்ட்ரியும் டீட்டெயில்ஸும் வேணும். சார் நான் இன்னைக்கே லிஸ்ட்டை ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இன்னைக்கு இல்லை, இப்போவே. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தான் ஆஃபீஸோட லாஸ்ட்டு. இந்த கேஸ் சால்வ் ஆகாத வரைக்கும் இந்த ஆஃபீஸ் க்ளோஸாக தான் இருக்கும். உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கண்காணிச்சிட்டு இருப்போம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஓவர் ஸ்மார்ட்டாக எதையும் பண்ண முயற்சி பண்ணாதீங்க, புரியுதா? லிஸ்ட் இப்போவே கொண்டு வரேன் சார். இந்த பானுகர் அடுத்தவங்களோட லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு இருந்தான். இவன் சாவை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னது யாரு? ஃப்ரெடி. இந்த பானுக்கருக்கு எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லா பேரோட ஹிஸ்ட்ரி எடு. அப்படியே உங்கள் கால் ஹிஸ்ட்ரி எடு. மர்டர் நடந்த அன்னைக்கு முந்தின நாள், அப்புறம் அவங்க எங்கே இருந்தாங்கன்னு செக் பண்ணு. இவ்வளோ பெரிய ஃப்ராடுக்கு 5 மில்லியன் ஃபாலோவர்ஸா? பப்ளிக்கை ஏமாத்துறது எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? பூர்வி, பப்ளிக்கை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். ஆனால் மெடிக்கல் சயின்ஸே இல்லை. பேப்பரோட டெஸ்டிங் நடக்குது, சீக்கிரம் தெரிய வரும். ஒரு வேலை பண்ணலாம். இந்த பானுகரோட கிளையன்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரை இங்கே வர வைக்கலாம். நாமளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி என்ன இவனுக்கு 6 சென்ஸ் இருக்குது, என்ன பவர் இருக்குன்னு. எதை வச்சு இந்த பானுகர் இத்தனை பேரை ஏமாத்தினான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃப்ரெடி, இந்த கிஷோரியை வெளியே நிற்கிறாரு, உள்ள வர சொல்லு. உள்ளே எல்லாம் வந்துருவார் சார். இவர் நல்ல நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன? சரியாக 11:40 தான் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆவேன். ஏன்னா அப்போ தான் ராவு காலம் முடியுது. நீங்கள் என்னைய தப்பாக பார்க்க மாட்டீங்களே? எங்ககிட்ட சொல்கிற பாத்தியா? சாரி சார். இவன் எப்படி கொலாப்ஸ் ஆனானே தெரியலையே. பானுகரை எவ்வளோ நாளாக தெரியும்? கடந்த 2 வருஷமா. ஆமாம், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அதோட பானுக்கர் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணார்? சார், நான் ஒரு பில்டர். அதோட என்னோட பல பில்டிங்ஸ் கீழே விழாமல் அவர் காப்பாற்றிருக்காரு. பில்டிங்கை காப்பாற்றினாரா? அது எப்படி? எந்த பிளாட்டோட வாஸ்துலாம் சரியில்லையோ அந்த பிளாட் எல்லாத்தையும் அவர் டொனேட் பண்ண சொல்லிட்டாரு. அவரோட ப்ரெடிக்ஷன், அதாவது ஜோசியம் எப்பயாவது தப்பாக இருக்கா? ஆனதே இல்லை சார். அவர்கிட்ட அற்புதமான ஒரு சக்தி இருக்குது. அவருக்கு வரப்போகிறது, நடக்க போகிறது எல்லாமே தெரியும். அப்போ பானுகர் சொன்ன எல்லாமே உனக்கு ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கு இல்லையா? என்ன? சரி, நீங்கள் பானுக்கர் சார் எப்போ கடைசியாக பார்த்தீங்க? எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கல. அது விஷயமா நான் அவரை பார்க்க போயிருந்தேன். ஒரு அநாத ஆசிரமத்துக்கு 10 லட்ச ரூபா டொனேட் பண்ண சொல்லியிருந்தார். அப்படியா? அதோடு அதை நான் செஞ்சு முடித்த உடனே எனக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு சொன்னார். அப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா டொனேட் பண்ணீங்களா? பண்ணேன் சார். சார், அது எனக்கு கிடச்சிரும் சார். பானுக்கர் சார் சொல்லியிருக்காரு, நிச்சயம் எனக்கு கிடச்சிரும்னு. சரி, நீங்கள் போகலாம். சாரி சார், நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கிளம்புறேன் சார். இங்க இருக்கிற இத்தனை பேப்பர்ல இந்த பேப்பரை தான் நான் முதல்ல எக்ஸாமின் பண்ணேன். பானுக்கரோட டெத்தை ப்ரெடிக்ட் பண்ண பேப்பர். இதை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த இங்க் எவ்வளவு பழசுன்னு. ஆமாம், அதில் என்ன வருஷம் எழுதியிருக்கு? 2010. என்னால் நம்பவே இல்லை சார் இப்படி நடந்துருச்சுன்ட்டு. அவர் சொல்லி தான் எனக்கும் ஷீனாவுக்கும் கல்யாணமே நடந்துச்சு. எனக்கு வேலையும் கிடைச்சது. அவர் எங்களுக்காக நிறையவே பண்ணியிருக்காரு. ரமன் சார், நீங்கள் சொல்லுங்கள். கடந்த சில நாட்களாக எங்கே இருந்தீங்க? நாங்க 2 வாரமா போபால் போயிருந்தோம். போபாலுக்கு எந்த விஷயமா போயிருந்தீங்க? பானுக்கர் சார் ஒரு பரிகாரம் சொன்னாரு. எங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, அதான் கிராமத்துக்கு போங்க, இல்லாதவங்க ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணுங்க, வீடு கட்டி கொடுங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னாருன்னு இவரும் ஒத்துக்கிட்டாரு. அடுத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க தன்னோட வீட்டை வித்துட்டாரு. இதோ இப்ப எங்களோட எல்லா கஷ்டமும் தீந்துருச்சு பாருங்க. சொல்லி சொல்லி வெறுத்து போச்சு. ஜோசியரை நம்பாதன்னு சொன்னேன், ஆனா இவ கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். இவனுக்கு பானுக்கரை தவிர வேற யாரு சொன்னாலும் தலையிலேயே ஏறாது. நல்ல வேலை போய் சேர்ந்துட்டான். இப்பயாவது நாங்க நிம்மதியா இருப்போம். 2010 பேப்பரில் இருக்கிற எழுத்தோட இங்கை பார்த்தா அது அவ்வளோ பழசு மாதிரி தெரியலையே. யூஆர் ரைட் சார். இங்க் டேட்டிங் மெத்தட்ல எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியும் இந்த இங்க் எவ்வளோ பழசுன்னு. அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராட் சார். ஜனங்க எல்லாத்தையும் அவனை நம்ப வைக்கிறான். அவங்களோட ஃப்யூச்சர் இவனுக்கு தெரியும்னு நம்ப வைக்கிறான். 7 சார், என்ன சொல்ல வரீங்க? தெளிவாக சொல்லுங்க.
உங்களுக்கு இன்றைக்கி நான் மெரூன் ஷர்ட் தான் போட்டு வருவேன்னு தெரியுமா? இல்லை, எனக்கே இன்னைக்கு காலையில் வரைக்கும் தெரியாது நான் மெரூன் ஷர்ட் தான் போட போகிறேன்ட்டு. ஆனால் பானுக்கருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாலே நான் இன்றைக்கி மெரூன் ஷர்ட் தான் போடுவேன்னு. எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த உலகம் முழுவதும் நான் சொல்லுவேன் இவன் ஒரு ஃப்ராடுன்னு. எனக்கு வியாதி இருந்தது, டாக்டர்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பானுக்கர் சொன்னார் 10 கிலோ தங்கத்தை இல்லாத ஒரு பொண்ணுக்கு கொடுன்னு. நானும் கொடுத்தேன். ஒரு வாரம், ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சு. என் உடம்பு நல்லாயிடுச்சு. டாக்டர் கூட செய்ய முடியாததை பானுக்கர் எனக்காக செஞ்சார். ஜோதி, பானுகரை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை. பேசுனது இல்லையா? அவர் உனக்கு எந்த ப்ரெடிக்ஷன் எழுதலையா? பண்ணியிருக்காரு, ஆனால் அதில் ஒன்று கூட நடக்கலை. உண்மையை சொல்லணுன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷனை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலை. விசித்திரமாக இருந்தது. சார், இந்த பானுக்கரோட கிளைண்ட்ஸ் எல்லாரும் ஏதோ வீட்டில் ஒரு சொந்தக்காரன் இறந்துட்ட மாதிரி ரொம்ப சோகமாக இருக்காங்க சார். இவங்க சொல்கிறதுல ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. இந்த பானுக்கர் சொல்யூஷன் சொல்கிறேங்கிற பேரில் நிறைய சம்பாரிச்சிருக்கான். ஜோசியத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருக்கான். அந்த பிஸ்னஸில் நடந்த பிரச்சனையில் யாரோ அவனை கொண்டு இருக்காங்க. சரங்கி சொல்லு. என்ன? இவன் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் ஒரே நேரத்தில் திடீர்னு கன்ஜஸ்ட் ஆகி அப்புறம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. முதல்ல லங்ஸ் பார்க்க கேஸ்ட்ரோட சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது. இவனுக்கு டயரியாவோ இல்லை நாஷியாவோ இருந்திருக்கு. இவன் உடம்புல ஒரு பேர்னிங் சென்சேஷன் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் இவன் உடம்புல இருந்த எல்லா சென்சேஷனும் நம்ம ஆயிருக்கு. முதல்ல நாக்கு, அப்புறம் வாய், அப்புறம் மற்ற ஆர்கன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இவனோட டெத்துக்கு காரணம் ஹேமரேஜ். எதை பார்த்தோ ஷாக் ஆகிருக்கான். ஒரு பாய்சனஸ் கெமிக்கலால் தான் இது நடந்திருக்கு. அது என்ன கெமிக்கல்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எப்போ கண்டுபிடிப்ப? சீக்கிரமே. சரி, ஒரு நார்மலான ஹெல்த்தியான ஆளுக்கு இப்படி ஹேமரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவனுக்கு எந்த வியாதியும் இல்லை. லன்ஸில் கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக தான் இவன் நெபுலைசர் யூஸ் பண்ணுறான் போல் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த நெபுலைசர் வழியாக தான் அந்த பாய்சனஸ் கெமிக்கல் இவன் லன்ஸுக்குள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபஸ்ட்டு இவன் லன்ஸு கொலாப்ஸ் ஆகிருக்கு. அந்த நெபுலைசரை நான் டெஸ்ட் பண்ண அனுப்பியிருக்கேன். சீக்கிரமாகவே அவன் எந்த கெமிக்கலால் செத்தாங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். சார், என்னோட டவுட் கரெக்ட் தான் சார். பானுக்கரோட டெத் ப்ரெடிக்ஷன் எந்த இங்கால எழுதப்பட்டிருக்கோ அந்த இங்க் பழசில்லை, ரொம்பவே ஃப்ரெஷ். என்ன? அந்த இங்க் இன்னும் கம்ப்ளீட்டாக காய கூட இல்லை. இதோட அர்த்தம் என்னன்னா பானுக்கரோட டெத் ப்ரெடிக்ஷனை யாரோ அவசர அவசரமாக எழுதி வச்சிருக்காங்க. அப்போ எப்போ எழுதியிருப்பாங்க? அநேகமா இன்னைக்கு மார்னிங். இங்க பாருங்க, இந்த இங்கும் பழசில்ல, இந்த பேப்பரும் பழசில்ல. நான் இந்த பேப்பரை இந்த சொல்யூஷன்ல போட்டதுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இதை பார்க்க வரட்டி மாதிரி இருக்குமா? யூஆர் ரைட் சார், இது டீயே தான். இதோட கெமிக்கல் கம்போசிஷனும் டீயோட கம்போசிஷனும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த பேப்பர் புதுசு தான், அதுவும் லோக்கல். அதை ஜஸ்ட் டீ தண்ணியில் முக்கி டை பண்ணியிருக்காங்க. ஓ, அப்போதான் இந்த பேப்பர் பார்க்க பழசு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டவுட் சரிதான். இந்த பானுகர் ஒன்றும் பெரிய ஜோசியக்காரன்லாம் இல்லை. இவன் ஒரு ஃப்ராடு. ஆனால் சார், இந்த பேப்பரில் எழுதுகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எப்படி உண்மையாகுது?
ஆமாம் சார், பானுக்கரோட கிளைண்ட் அவ்வளோ முட்டாளாக இருக்க முடியாதுல்ல. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க முன்னாடி எழுதி கொடுத்துருக்காங்க. பேப்பர் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு எங்கேருந்து வருது? அலமாரி, பானுகரோட அலமாரி. அந்த பானுகரோட அலமாரி தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகுது. December. ஜலாட், நீ என் வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பிடுங்கிட்ட. நான் உன் ஃப்யூச்சரை உன்கிட்ட இருந்து பிடுங்கிடுவேன். உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன் ப்ரிடிக்ஷனோட கூட இல்லை. இங்கே 1 lakh கமெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கு. இது 10,000 to 15,000 இருந்த கமெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே பானுகருக்கு தேங்க்யூ தான் சொல்லியிருக்காங்க, அவரை பாராட்டியிருக்காங்க. ஆனால் இந்த ஆள் டைரெக்டாக மிரட்டியிருக்கான், அதுவும் போல்டு லெட்டர்ஸில். என்ன இது? என்னவா இருக்கும் இது? தாரிக், உன்னோட ஹெல்ப் வேணும். உங்கள் பானுகர் சாரோட கொலை எப்படி நடந்தது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவரோட நெபுலைசரில் யாரோ ஆபத்தான கெமிக்கலை கலந்துட்டாங்க. இதனால் அவர் லங்ஸ் ஃபெயிலாக இருக்குது, மற்ற ஆர்கன்ஸ் கூட. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த வேலையை செஞ்சது யாரு? நாங்களா? இல்லை சார். என்ன சார் சொல்கிறீங்க? நாங்கள் ஏன் சார் சாரை கொலை பண்ண போகிறோம்? நாங்கள் சார் செத்ததால் ரொம்ப ஷாக்கில் இருக்கோம். கமலை தேடிட்டு இருக்கோம். கமலா? கமல் யாரு? பானுகர் சாரோட ரிலேட்டிவ். அவர் கூட சேர்ந்து இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. அவர் கூடயே அவர் வீட்டிலையும் இருப்பார். கமல் தான் அந்த பானுக்கரோட ரைட் ஹேண்ட் சார். அதோட அந்த வேலை விஷயத்துலையும் அவனை தான் அவர் முழுசாக நம்புவார் சார். ஆமாம் சார், பானுகர் சார் இறந்தக்கப்புறம் கமலை 2-3 தடவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் அவன் எங்கே இருக்கானே தெரியலை. ஆமாம் சார், பானுகர் சாரோட டெத்தை பற்றி கமலுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதான் இப்படி திடீர்னு காணாமல் போயிட்டான். அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எல்லாம் போகலாம். ஹே தயா, கதையில் ஒரு புது கேரக்டர் வந்திருக்கு. கமல் பானுக்கரோட சிஸ்டரோட பையன். அவன் கூட அவன் வீட்டில் தான் தங்கியிருக்கான். இந்த பானுக்கரோட அலமாரி ரகசியத்தை அவனால் தான் உடைக்க முடியும். அவனை பொடி. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பார்த்துக்கோ. நான் பானுக்கரோட ஆஃபீஸை நல்லா தேடிட்டு வரேன். யாரு கண்டா, எனக்கு ஒரு வேளை என் ஃபியூச்சரே தெரியல. சூப்பரில், இவ்வளோ பெரிய வீடு, வேலைக்காரன் இல்லை, ஒரு வாட்ச்மேன் இல்லை, வீடும் திறந்துருக்கு. எவனாவது வீடு புழுந்து திருடுனா கூட இவனுக்கு எதுவுமே தெரியாது. நல்லதாக போச்சு. ஃப்ரெடி, நீ வீட்டுக்குள்ளே போய் பாரு, நாங்கள் அவுட் ஹவுஸில் தேடிட்டு வரோம். கமல், ஒரு நிமிஷம். கழுத்தில் வச்சு கொண்டிருந்தா ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான்ல. ஆனால் இங்கே எதுவுமே கலையிலே, எல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. அப்படின்னா இவனை வேற எங்கேயோ கொண்டிருக்காங்க சார். அப்படி தான் நினைக்கிறேன் பங்கஜ். கமலை வேற எங்கேயோ கொண்டுட்டு அவன் பாடியை மட்டும் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சார்,
இவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா ஏன் இவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க? பங்கஜ் இவனை கொன்னது யாராக இருந்தாலும் அவன் ஒரு சைக்கோபாத்தாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கமல்கிட்ட இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க. சார், அட செத்துட்டானா? ஆ சார், மொத்த வீடும் தேடிட்டேன், வீட்டில் யாரும் இல்லை. அதோட பக்கத்தில் விசாரிச்சதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் தங்கியிருந்தாங்களாம். அட, மொத்த ஸ்டாஃபும் எங்கே போயிட்டாங்க? மறந்துட்டியா? நேற்று தயா சார் என்ன சொன்னாங்க? மொத்த ஆஃபீஸும் க்ளோஸ். ஆனால் அபிஜித் சார் இருந்திருப்பார்ல? அபிஜித் சார், அபிஜித் சார், அபிஜித் சார், அபிஜித் சார், அபிஜித் சார், நான் இங்கே இருக்கேன். சார். சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். அந்த கமலை யாரோ தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். கமலையும் யாரோ கொண்டுட்டாங்க. சார், அப்புறம் ஏன் சார் நீங்கள் பானுக்கர் கேபினில் உட்காந்துருக்கீங்க? நான் உங்களுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட ஃப்யூச்சரை சொல்கிறதுக்காக. எங்களோட ஃபியூச்சரா? ம், என்ன பங்கஜ், உனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீல்ல? ஆமாம் சார். உனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீல்ல? சார். அட, இவர் எதுக்கு அழுகிறாரு? நான் அழல பங்கஜ், இது ஆனந்த கண்ணீர். அட, முதல்ல நீங்கள் 2 பேரும் உங்கள் ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கோங்க. எஸ் சார். அதோ அந்த ரூமில் தான் இருக்கு உங்களோட ஃப்யூச்சர். அந்த அலமாரியில் 6வது செல்ஃபில் லெஃப்ட்லேருந்து 3வது ஃபைலில் இருக்குது உன் ப்ரொமோஷனுக்கான டேட். கோ, வா, நீ போ. போல 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 போல. 6வது 6 லெஃப்ட்ல இருந்து 3வது ஃபைல். 1 2 3 இதுல இருக்கு என்னோட ஃபியூச்சர். சீக்கிரம் பார்த்து என்னன்னு சொல்லியா? எது? ஐயோ, என்னாச்சு திரும்பவும் அலற? அடே பங்கஜ், இதுல என்ன எழுதியிருக்குன்னா, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இரு, உன்னுடைய ப்ரமோஷன் உன் ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ள கிடைச்சிருமுன்னு. அபிஜித் சார், இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சு நான் கலாய்க்க. அபிஜித் சார், அபிஜித் சார், அபிஜித் சார், அபிஜித் சார் வெளியே இருப்பாரு. அபிஜித் சார், சார், அபிஜித் சார், நான் இங்கே இருக்கேன். சார், அபிஜித் சார், அபிஜித் சார், அபிஜித் சார், எங்க இருக்கீங்க? அலமாரிக்கு பின்னால். அட, எங்க சார் அலமாரிக்கு பின்னாடி? அட, 2வது அலமாரியை திறங்க. என்னடா பார்க்குறீங்க? உடைங்க. அட, எங்க இருக்காரு? அபிஜித் சார், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அலமாரியை எட்டி உதச்சி உள்ளே வாங்க. அபிஜித் சார், சார், ஃப்ரெடி சார், ஃப்ரெடி சார். சார், அசத்திட்டீங்க சார். ஒரு வழியா இந்த அலமாரி ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. பங்கஜ், ஒரு வேலை பண்ணு. இந்த பானுக்கரோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் திரும்ப வர சொல்லு. அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது. எஸ் சார். சார், ஏதோ கொஞ்சம் புரியுது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். நீங்கள் பானுக்கர் கேபின்ல இருந்து இந்த அலமாரிக்கு பின்னாடி எப்படி வந்தீங்க? ஃப்ரெட்டி, நான் பானுக்கரோட கேபினை மறுபடியும் சர்ச் பண்ணும்போது பானுக்கரோட பால்கனிலேருந்து ஒரு சீக்ரெட் வழி போச்சு. அந்த கதவை எங்கே வந்து ஓப்பன் ஆச்சு தெரியுமா? எங்கே சார்? இதோ இங்கே, இந்த அலமாரிக்கு பின்னால். அங்கே உட்காந்து தான் 2 நிமிஷத்தில் உனக்கான ப்ரெடிக்ஷனை எழுதுனேன். பானுக்கர் ஃப்ராடு, அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் புரியாத விஷயம் என்னென்னா, கிளைண்ட்ஸுக்கு அவன் கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படின்னு, அது சரியான நேரத்துக்கு அலமாரிக்கு வர்றது தான்.
அப்போ தான் எனக்கு ஸ்ரவன் சொன்னது ஞாபகம் வந்தது. எனக்கே நீ காலையில் வரைக்கும் தெரியாது நான் மெரூன் ஷர்ட் தான் போட போகிறேன்ட்டு. ஆனால் பானுக்கருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாலே நான் இன்னைக்கு மெரூன் ஷர்ட் தான் போடுவேன்னு. ஸ்ரவனை மாதிரியே எல்லாருமே நினச்சாங்க. பானுக்கர் அவங்களோட ஃப்யூச்சரை பல வருஷத்துக்கு முன்னாடியே அலமாரியில் எழுதி வச்சுருக்கான்னு. ஆனால் விஷயம் வேறு. பானுக்கரையும் அவன் கிளைண்ட்ஸையும் தவிர இன்னொருத்தன் மைக்ரோஃபோன் அப்புறம் கேமராவில் அவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருந்திருக்கான். எஸ் சார், கமல். எஸ், கமல். அவனே தான். பானுக்கரும் அவன் கிளைண்ட்ஸ் பேசுகிறத கேட்டுட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து அவங்க ப்ரெடிக்ஷன்ஸை எழுதுறவன். கிளைண்ட்ஸ் இந்த அலமாரிக்கு வர்றதுக்குள்ளே அவங்களோட ப்ரெடிக்ஷன் அந்த ஃபைலுக்குள்ளே போயிடும். இந்த அலமாரியோட ரகசியத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெட்டி. பூர்வி சார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்னாப்சாட் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணீங்களா? படித்தேன். மர்டர் த்ரெட்னு பார்த்தாலே தெரியுது. எக்ஸாக்ட்லி சார், நான் தெளிவாக சொல்கிறேன். 6th டிசம்பர் 11:30க்கு ஜலாடுன்ற பானுக்கரோட ஃபாலோவர் அவரோட வெப்சைட்டில் ஒரு த்ரெட் மெசேஜ் போட்டிருக்கான். இப்போ நான் தாரிகாவோட இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு பானுக்கரோட ப்ரிடிக்ஷனோட ஸ்னாப்சாட் அனுப்புகிறேன், செக் பண்ணுங்கள். 1 செகண்ட். தன்னோட முடிவு தெரியாதவனால உன்னோட ஃப்யூச்சர் எப்படி பார்க்க முடியும்? தன்னோட முடிவு தெரியாதவனால உன்னோட ஃப்யூச்சர் பூர்வி, நீ அனுப்பின 2 ஸ்னாப்ஷாட்டில் ஒரே காமன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஃப்யூச்சரில் இப்போ எல்லாம் லிங்க் ஆகுது. பானுக்கரையும் இந்த கமலையும் கொண்டது ஜெல்லாத் தான். ஜெல்லாதை நம்ம ரீச் பண்ணி ஆகணும். எந்த கம்ப்யூட்டர்லேருந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணாங்களோ அதோட ஐபி அட்ரஸை நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். வெரி குட். சரி, ஒரு வேலை பண்ணுங்கள். அங்கே சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதோட ஃபுட்டேஜ் கொடுங்க. 6th டிசம்பர் 2011. சார், நீங்கள் கேட்குற ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இல்லவே இல்லை சார். ஏன்னா வாரம் நாங்கள் ஃபுட்டேஜை டெலிட் பண்ணியிருப்போம். உங்கள் மெம்பர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க இல்லையா? இந்த ஹோட்டலில் நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல. சரி, ஒரு வேலை பண்ணுங்கள். 6th டிசம்பர் 2011 11லேருந்து 1 o'clock இங்கே எத்தனை கஸ்டமர்ஸ் வந்தாங்களோ அவங்களோட பில் எனக்கு வேணும். ஓகே சார். உங்கள்கிட்ட இருக்க மெம்பர்ஸ் எல்லாரோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். பூர்வி, நல்லா செக் பண்ணிட்டீல? இந்த அட்ரஸ் தானே? எஸ் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவங்க மெம்பர்ஸ் அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்கல்ல. பானுக்கர் கிளைண்ட் லிஸ்ட்டில் ஒரு ஆள் நிச்சயமாக அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சார், இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார். சார், இதுதான் ஹோட்டல் மெம்பர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸோட லிஸ்ட். இங்கே இருக்கிறது பானுக்கரோட கிளைண்ட் லிஸ்ட். இதில் ஒரு பேர் காமனாக இருக்குது, ஜோதி. உண்மையை சொல்லணுன்னா என்னால் இப்போ வரைக்கும் அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியலை. விசித்திரமாக இருக்காரு. ஜோதியை திரும்பவும் பீரோவுக்கு வர வைங்க. இந்த ஹோட்டலோட ஐபி அட்ரஸ்லேருந்து பானுக்கருக்கு மிரட்டி மெசேஜ் பண்ணது ஜோதியா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், ஜோதி 6 டிசம்பர் 2011 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள நீ ஹோட்டல் ஹாஃபி டேயோட காஃபி லான்ச்சில் உட்காந்துருக்க, சரியா இல்லையா? அதே நேரத்தில் பானுக்கரோட வெப்சைட்டில் அவனை கொன்றுவேன்னு யாரோ மிரட்டி மெசேஜ் போட்டிருக்காங்க. அது எங்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். இது கோஇன்சிடென்ஸ் இல்லை தானே? ஆமாம், நான் அங்கே தான் இருந்தேன். நான் அங்கே கோல்டு மெம்பர். நான் அங்கே அடிக்கடி போவேன். அன்னைக்கும் போயிருந்தேன் என் ஃப்ரெண்டோட. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? லண்டன்லேருந்து வந்திருந்தாங்க. வந்தாங்க. இப்போ இந்தியாவில் இல்லை. சரி, நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோட பேர், ஃபோன் நம்பர், அப்புறம் எப்போ எதுக்காக மீட் பண்ணீங்கன்னு டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்கணுமா? ஆமாம், எழுதி கொடுங்க. நீங்க போகலாம். பூர்வி, ஜோதி என்டர்பிரைசஸ்க்கு கால் பண்ணு.
எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் சொன்னீங்க தான், நாங்களும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காண்டி தான் இங்கே வந்தோம். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நாங்க பேசணும். அதான் அந்த லண்டன் ஃப்ரெண்டு. நீ லண்டன் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறதா அவங்க சொன்னாங்க, பர்சனல் ரீசனுக்காக. சிஐடியா? இங்க என்ன நடக்குது? என் பொண்ணுகிட்ட என்ன விசாரிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், எல்லாம் தெரிய வரும். சரி ஜோதி, உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு உன்னை எதுக்காக எழுதி தர சொன்னோம் தெரியுமா? ஏன்னா பானுகரோட டெத் ப்ரெடிக்ஷனோட சேர்த்து உன் ஹேண்ட் ரைட்டிங்கை மேட்ச் பண்ணேன். ஆனால் என்னாச்சு தெரியுமா? ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகவே இல்லை. ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் பற்றி பேசுகிறீங்க? நீங்கள்லாம் என்ன சொல்ல வர்றீங்க? அட, நாங்கள் இதை சொல்ல மறந்துட்டோம். நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். ஜோதி என்டர்பிரைசஸ் உங்கள் கையால் எழுதின சில நோட்ஸ் தேவைப்பட்டுச்சு ஹேண்ட் ரைட்டிங்காக. என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கா? ஜோதியோட ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகலை, அதான் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மேட்சாக தான் செக் பண்ணோம். மேட்ச் ஆயிடுச்சு. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கும் பானுக்கரோட டெத் ப்ரெடிக்ஷன் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்றா இருக்குது. அதில் காமன் ஃபேக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆல்ஃபபெட் எஃப். வாட்? ஜோதி எங்ககிட்ட ஹோட்டலோட கோல்டு மெம்பர்னு சொன்னப்போ எல்லா மெம்பர்ஸோட லிஸ்ட்டையும் செக் பண்ணோம். அதில் உங்கள் பேரும் இருந்தது. அதனால என்ன? மெம்பர் தான், அதில் என்ன பிரச்சனை? என்ன நிரூபிக்க நினைக்கிறீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? நாங்கள் என்ன சொல்ல வரணும் உனக்கு தெரியும். ஏன் ஜெலாட் சார்? புரிஞ்சதா இல்லை இன்னும் சொல்லணுமா? நீங்கள் பானுக்கரை எப்படி கொலை பண்ணீங்கன்னு? பானுக்கரை ஏன் கொல்ல போகிறேன்? அவர் என்னோட குரு. பானுக்கரோட வெப்சைட்டில் மிரட்டல் விட்டது நீங்கள் தான். இல்லை. ஹேண்ட் ரைட்டிங் மேட்சாக இருக்கு மிஸ்டர் உத்தம். இல்லை. எந்த வயரை வச்சு கமலை கொன்னீங்களோ அதில் உங்கள் கைரேகை எங்களுக்கு கிடச்சிருக்கு. வாய்ப்பே இல்லை. என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. எங்ககிட்ட உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன் கிடைக்காது? இந்த ரிப்போர்ட் பொய்யா? நான் க்ளவுஸ் போட்டிருந்தேன். போதும், நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா எங்களுக்கு எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. உண்மையை ஓவாயால கேட்க ஆசைப்பட்டோம். சரி சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? என் பிஸ்னஸில் பெரிய பிரச்சனை இருந்துச்சு. எக்கச்சக்கமான பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த நேரம் பார்த்து பெரிய பணக்கார வீட்டிலேருந்து ஜோதிக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சம்பந்தி ஆகிறதோட பிஸ்னஸ் பார்ட்னராகவும் ஆகலான்னு. ஜோதிக்கும் அந்த பையனை பிடிச்சிருந்தது. எல்லாமே முடிவு பண்ணிட்டோம். நான் நினச்சேன் என்னுடைய மொத்த பணப்பிரச்சனையும் தீர்ந்துரும்னு. அப்புறம் ஜோதிக்கும் ஒரு நல்ல பையன் கிடச்சிருக்கான், நல்ல குடும்பத்தில் பார்க்கப்பட போகிறான்னு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் பையனோட அப்பா ஃபோன் பண்ணார். என்ன தெரியுமா சொன்னார்? அந்த பானுக்கர் சொல்லியிருக்கான் என் பொண்ணோட ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு. அந்த ஆளால் எல்லாமே நின்று போச்சு. என் பொண்ணோடைய நிலையை என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் தெரிய வந்தது, அந்த பையனுடைய கல்யாணம் வேறொரு பொண்ணோட நடந்ததுன்னு. அந்த பொண்ணை பானுக்கர் தான் பேசி முடிச்சிருக்கிறான். ஜோதியால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஹோட்டல் காஃபி ஷாப்பில் ஜோதி என்கிட்ட சொன்னா எங்கேயாவது தூரமாக போயிடலான்னு. லண்டன். என் ரத்தம் கொதிச்சது. என் சொந்த பொண்ணு பானுக்கர்னால என்னை விட்டு போறா. அப்போ தான் நீ கோவத்தில் மிரட்டல் மெசேஜ் அனுப்பியிருக்க. அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. ஏன்னா உன்னோட த்ரெட் மெசேஜ்லேயும் பானுக்கரோட டெத் ப்ரெடிக்ஷன் நோட்லேயும் ஒரு காமன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது, ஃப்யூச்சர். அந்த தப்பு தான் எங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னு. ஜனங்களோட கண்ணில் எப்படி மண்ணளி தூவுறாங்கிறத நான் கண்டுபிடிக்க நினச்சேன். அவனை நான் கண்காணித்தேன். அப்போ தான் கவனித்தேன் அவன் ஆஃபீஸுக்கு முதல் வர்றது கமல் தான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது உண்மையை அவன் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும்னு. கமல், வண்டியில் உட்காரு.
உங்கள்கிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும். டிரைவர் கிளம்புங்க. பானுக்கர் என் பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டான். அவன் செத்து தான் ஆகணும். நான் மட்டும் அவனை உயிரோட விட்டேன்னா என் பொண்ணை ஒவ்வொரு நொடியும் பார்த்து நான் உயிரை விட்டுருப்பேன். டேட், எனக்கு புரியுது ஒரு அப்பாவா பானுக்கரை கொலை பண்ணியிருக்கீங்க. ஆனால் பானுக்கரை கொல்லாமல் அவள் உண்மையை நீங்கள் வெளியே வந்து சொல்லியிருந்தா ஜோதி மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கலாம். பானுக்கர் செஞ்சதை தான் இப்போ நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அவன் பொய் சொல்லி மற்றவங்க வருங்காலத்தை கெடுத்தான். இப்போ நீ கொலை செஞ்சு உன் பொண்ணோட வருங்காலத்தை கெடுத்துக்கிட்ட. ஃப்ரெடி, போகலாம்.